மேட்டூர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் அதிகளவு உபரி நீரால் காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரால் மேட்டூர் அணை தன்னுடைய முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. இதன் காரணமாக அணைக்கு வந்து கொண்டிருக்கும் அதிகளவிலான உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஈரோடு, கரூர், காவிரி கரையோர குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி, கொடுமுடி, இலுப்பைத்தோப்பு, சத்திரப்பட்டி, வடக்கு தெரு ஆகிய இடங்களில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. மேலும் பவானி நகராட்சிக்குட்பட்ட கந்தன்பட்டறை, பாலக்கரை, பசுவேஸ்வரர் வீதி உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு வசித்த 195 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதி மக்களை பாதுகாப்பாக அரசு ஏற்பாடு செய்திருக்கும் 3 முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் புகழூர் காவிரி ஆற்றின் குறுக்கே சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மேட்டூர் அணையில் திறக்கப்பட்டிருக்கும் உபரி நீரால் கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு வரும் நீர்வரத்து 1,25,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தென்கரை பாசன வாய்க்காலில் 500 கன அடியும், கட்டளை மேட்டு வாய்க்கால் மற்றும் புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால்களில் தலா 400 கன அடி நீர் பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.